ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025 தமிழ் மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு வந்து 10. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதிரி தேர்வுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் மாதிரி தேர்வுகள்னு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அது மட்டும் இல்லை, ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம வந்து PDF கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் 499 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருந்தால் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், EVS அண்ட் சைக்காலஜி வந்துடும். இதே பேப்பர் 2 இருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு இல்லைன்னா சோசியல் சயின்ஸு ப்ளஸ் சைக்காலஜி. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு இந்த 499 ஆஃபரில் PDF நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை. உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது எது? உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது ஆன்சர் யோகம். ஆப்ஷன் சி யோகம். ஸோ ரெண்டாவது, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் எது? அதாவது வந்து நான்கறிவுடையதுவே அவற்றோடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம தொல்காப்பியர் அவர்கள் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்லேயே என்னமோ பார்த்துருப்போம், 6 அறிவுகளுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து பாடல் வரிகளையும் கொடுத்து கேட்கலாம், சரிங்களா? நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே அப்படிங்கிற பாடலில் நான்கறிவு அப்படிங்கிறது வந்து எந்தெந்த உயிரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், இதில் நான்கறிவு உயிரி வந்து எது அப்படின்னா தும்பி. ஆப்ஷன் சி தும்பி தான் வரும். அப்போ மற்ற உயிரிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓரறிவு உடையதெல்லாம் என்னப்பா? ஓரறிவு உடையது அப்படின்னா தொடுதல் மட்டும்தான், தொடுதல் உணர்ச்சி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரறிவு வரும். ஸோ புல்லும மரம். அதே ஈரறிவு அப்படின்னா தொடுதலும் சுவையும் சேர்ந்து வரும். நண்டு, சிப்பி. மூவறிவு அப்படின்னா தொடுதல், சுவை மற்றும் மூக்கு மூணுமே சேர்ந்து வரும். எறும்பு, கரையான் இதெல்லாம் வந்து மூவறிவுடையது, சரிங்களா? நான்கறிவு அப்படின்னா தொடுதல், சுவை, மூக்கு, பார்வை தன்மையும் சேர்ந்து வர்றதா இந்த நான்கறிவில் வரும். தும்பி, சிட்டுக்குருவி இதெல்லாம் வந்து அதில் வந்துடும், சரிங்களா? ஐந்தறிவு வந்து பார்த்திங்கன்னா தொடுதல், சுவை, மூக்கு, பார்வை, கேட்டல். ஸோ பார்வை இல்லாமல் கூட கேட்குற திறனும் கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தறிவு. பறவைகள், விலங்குகள் எல்லாமே வந்து கேட்கும் திறனும் கொண்டது, சரிங்களா? ஸோ அடுத்து ஆறறிவு அப்படின்னா இது எல்லாமே வரும். தொடுதல், சுவைத்தல், முகர்தல், மூக்கு, பார்வை, கேட்டல் கூட. சிந்திக்கும் திறன். ஸோ இது வந்து 6வது திறன்பா. ஸோ மனிதர்கள் 6 அறிவுன்னு சொல்கிறோம்ல, சிந்திக்கும் திறனும் இருக்கிறங்காட்டி தான் மனிதர்களை வந்து 6 அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கான இது வந்து மனிதன். அப்போ இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 3வது கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எம்மொழியில் அமைந்துள்ளது? இந்தியாவில் வந்து தொன்மையான பழங்கால கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவை எந்த மொழியில் வந்து அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ் மொழியில் தான். ஆப்ஷன் பி தமிழ் மொழியில். 4வது கேள்வி. கதாமோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி யார்? கதாமோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி யார்? ஆன்சர் வைமு கோதை நாயகி. ஆப்ஷன் ஏ வைமு கோதை நாயகி. 5வது கேள்வி. இரட்டர மொழிதல் அணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்கவும். இரட்டர மொழிதல் எதுப்பா? சொல்லுங்க. இதில் பாருங்க, அணி பொருந்தும் சொற்கள் எதுன்னு சொல்லுங்க. ஸோ பார்த்தாலே தெரியுதா? இரட்டர தேங்காய் நாய் தான் சரி. 6வது கேள்வி. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது? விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1921. ஆப்ஷன் பி. 7வது கேள்வி. ஸ்மார்ட் கார்டு என்பதன் தமிழாக்கம் என்னப்பா? கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டுனா என்னப்பா? ஸ்மார்ட் கார்டுனா திறனட்டை. ஆப்ஷன் சி திறனட்டை. ஸோ கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற கலை சொற்கள் படிக்கணும். சொல்லும் பொருளும் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. லெசன் வைஸ் வரும்போது சொல்லும் பொருளுமே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகள், ஆசிரியர்கள், மேற்கோள்கள் இது எல்லாமே 6லேருந்து 10th வரைக்கும் படிக்க வேண்டிய முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு PDF வேணால் நம்மக்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 8வது கேள்வி. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை காண்க. ஸோ இங்கே வந்து சரியானது எதுன்னு கேட்க. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து சரியானது எதுப்பா இங்கே கொடுத்துருக்காங்க? ஆன்சர் அன்னம், வயல். அன்னம் மற்றும் வயல். 9வது கேள்வி. அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சிப்பி பாலசுப்ரமணியம். ஆப்ஷன் சி சிப்பி பாலசுப்ரமணியம். 10வது கேள்வி.
சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. ஸோ அந்த ஒரு பாடல் வரி வரும்ல. ஸோ இந்த அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்களித்த சங்க இலக்கிய 8 தொகை நூல் எதுப்பா? ஸோ அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படி கேட்கலாம். ஸோ இல்லைன்னா அந்த அறிவியல் செய்தியை வந்து நமக்களித்த சங்க இலக்கிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல்னாலும் என்ன ஒன்று தான். அதே மாதிரி அந்த பாடல் வரியில் வர நம்மளுக்கு அந்த செய்தியை வந்து கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? ஆன்சர் நற்றிணை. ஆப்ஷன் டி நற்றிணை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புனை நரம்பினால் தைத்த செய்தி அப்படின்னால என்ன நற்றிணை தான். 11வது கேள்வி வந்து பாருங்க. 100 செரு ஆயினும் தமைத்து புக்கு உளினே இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல் எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து அதில் இருக்கிற சொல்லும் பொருளும் கூட கேட்கலாம். சரிங்களா? செருனா என்னப்பா? செரு அப்படின்னா வயல். ஆப்ஷன் சி வயல். 12வது கேள்வி. பவணந்தி முனிவரின் உருவச்சிற்பம் எந்த ஊரில் அமைந்துள்ளது? பவணந்தி முனிவரின் உருவச்சிற்பம் எந்த ஊரில் அமைந்துள்ளது? ஆன்சர் மேட்டுக்குப்பம். ஆப்ஷன் பி மேட்டுக்குப்பம். 13வது கேள்வி. வினை, வினா, பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்னது? வினை, வினா, பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்னப்பா? ஆன்சர் பயனிலை. ஆப்ஷன் ஏ பயனிலை. 14வது கேள்வி. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே இவ்வரிகளை கூறியவர் யார்? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே என்ற இந்த பாடல் வரிய கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கவிமணி அவர்கள். கவிமணி தேசிக விநாயகனார். 15வது கேள்வி. புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வால்ட் விட்மன். ஆப்ஷன் பி வால்ட் விட்மன் அவர்கள். 16வது கேள்வி. மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாவணன் அவர்கள். 17வது கேள்வி. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது? வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது? ஸோ எதெல்லாம் வரும்? தூதுப்பா. ஆப்ஷன் சி தூது தான் வரும். 18வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன். மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் மணல் சிற்பம் என்பது. மண்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி நிலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மணல் சிற்பங்கள் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை, மண்பாண்டம் வேறு மணல் வேறு. சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. அடுத்தது பானை செய்யும் சக்கரத்தை வந்து திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. பானை, அந்த மண்பாண்டங்களில் அந்த பானை செய்கிற சக்கரம் இருக்குமல்ல, அந்த நம்ம பழங்காலத்தில் மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பானை செய்யும் சக்கரம். இது வந்து சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? அப்போ 1 வந்து மண்பாண்ட கலையில் இன்னொரு வளர்ச்சி பெயர் என்னப்பா? சுடுமண் வரும். சரிங்களா? சுடுமண் சிற்பக்கலைன்னு தான் சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். மண்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி நிலை எது? சுடுமண் சிற்பக்கலை. அப்போ அந்த மணல் சிற்பம் அப்படிங்கிறது என்னென்னா களிமண்ணிலிருந்து வேறுபட்ட ஒரு கலை தான் வந்து மணல் சிற்பமில் வரும். சரிங்களா? மணலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களிமண் வகையிலிருந்து தான் செய்கிறது. அது ஒரு வகையான கலை வடிவம். சரிங்களா? 19வது கேள்வி. விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மினி லேம்ப்ஸ் என்னும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் யார்? லைட்ஸ் ஃப்ரம் மினி லேம்ப்ஸ் என்னும் நூலை தனக்கு பிடிக்கும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அப்துல் கலாம் அவர்கள். ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அவர்கள். 20வது கேள்வி. கற்றோர்க்கு கல்வி நலனே எல்லாம் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடலடியின் ஆசிரியர் யார்? கற்றோர்க்கு கல்வி நலனே அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குமரகுருபர். ஆப்ஷன் ஏ குமரகுருபர். அடுத்து 21வது கேள்வி. யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் யார்? ஆன்சர் மரியாதை ராமன். ஆப்ஷன் டி. 22வது கேள்வி. கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர் யார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுதுன்னு சொல்லி அகிம்சை பாடலை பாடியவர் யார்ப்பா? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் டி வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் தான் கொடுத்துருக்கோம். நாமக்கல் கவிஞர் அப்படின்னா என்னப்பா வே ராமலிங்கனார் கொடுக்கலையே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்களும் முக்கியம், இயற்பெயர்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 23. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கார் 40. ஆப்ஷன் டி கார் 40.
அடுத்து 24 வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல் இது. வாட்ஸ்அப்னா என்னப்பா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலுவலக சார்ந்த கலை சொற்கள் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்னா என்ன வரும்? ஆன்சர் புலனம். ஆப்ஷன் டி புலனம். 25 செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை உரைகளை வந்து உரைநடைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்ப்பா? ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். 26 பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? ஆன்சர் செவ்விந்தியர்கள். ஆப்ஷன் டி செவ்விந்தியர்கள். 27 குமரகுருபரின் படைப்புகளில் ஒன்று எது? ஸோ இங்கே 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து குமரகுருபர் அவர்களின் படைப்புகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா? ஆன்சர் கைலை கலம்பகம். ஆப்ஷன் பி கைலை கலம்பகம். 28 திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டை வந்து நம்ம கணக்கு இப்போ கேட்குறாங்க. திருவள்ளுவரோட பிறந்தநாள் எத்தனை வருஷம் ஆகுது, எந்த வருஷம் அவர் பிறந்தார் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா இப்போ நம்ம நடைமுறையில் எந்த ஆண்டு இருக்கோ, இப்போ 2025 இருக்குது அப்படின்னா அது கூட வந்து நம்ம எந்த ஆண்டை கூட்ட வேண்டும் அவரோட ஆண்டை வந்து கணக்கு பண்ணுறதுக்கு, சரிங்களா, குறிப்பிடுறதுக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னப்பா? 31. ஆப்ஷன் சி 31 ஆண்டை வந்து கூட்ட வேண்டும். 29 தமிழ் மொழி மரபு என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் மொழி மரபு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 30வது கேள்வி தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டவர் யார்? தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். ஆப்ஷன் டி அயோத்திதாசர். 31 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. அவர்கள் பதிவு செய்த ஆண்டு. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. அவர்கள் பதிவு செய்த ஆண்டு எது? ஆன்சர் 1966ஆம் ஆண்டு அக்டோபர் 16. பாஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தலைவர்களில் வரும். தனியாக செப்பரேட்டாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரி நோட்ஸ் நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வாங்கும்போது ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக அவங்களோட முழக்கங்கள் என்னென்ன, பத்திரிகைகள் என்னென்ன, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட சிறப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். 32 கரணத்தியலவர் என்ற பிரிவினரை அடங்கிய குழு எது? ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் கரணத்தியலவர் அப்படிங்கிறது வந்து எந்த பிரிவை சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்பேரயம். ஆப்ஷன் பி என்பேரயம். ஸோ இந்த என்பேரயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்பேரயம் அப்படிங்கிறது என்னென்னா பழங்கால தமிழ் மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது ஸோ அவங்களுக்கு உதவும் வகையில் இருக்கிற குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பேரயம் குழு. என்பேரயம் அப்படின்னாலே 8 வகைப்பா, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பேரயம் அப்படின்னா என்ன? 8 பேர் சேர்ந்த குழு தான் வந்து என்பேரயம். ஸோ நம்ம பழைய தமிழ் மன்னர்களுக்கு ஆட்சியில் வந்து ஏதாவது வந்து டவுட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க தெரியுமா? அவங்க சேர்ந்த குழுக்கள் 8 பேர் சேர்ந்த குழுக்கள் தான் வந்து என்பேரயம். ஸோ யார் அவங்க? படைத்தலைவர், கரணத்தியலவர், வாய்கடை காப்போர், நகரமாந்தர், கிளை சுற்றம், யானை ஊர்வோர், குதிரை ஊர்வோர், காவிதியர், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து தமிழ் மன்னர்களுக்கு வந்து அந்த குழுவில் இருந்த 8 வகையான துணை குழுவினர். அடுத்து 33 தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் எது? தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் எது? ஆன்சர் திருப்பூர் மாவட்டம். ஆப்ஷன் சி திருப்பூர் மாவட்டம். 34 மட்போர் என்பதில் மல் என்பதன் பொருள் என்ன? மட்போரில் மட்போர் அப்படிங்கிற சொல்ல மட்டு பிரிக்கும் போது மல் வரும்ல, ஸோ அந்த மல் என்பது என்ன? ஆன்சர் வலிமை. ஆப்ஷன் பி வலிமை. 35 உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எது? உடல் எடை வந்து அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எதுப்பா? பிபி தான்ப்பா. நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? பிபி தான் வரும், ரத்த கொதிப்பு தான் வரும், சரிங்களா? 35க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 36 கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? யோவான்பா. ஸோ யோவான். 37 சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்?
சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் வந்து ஆன்சர் ஜெயகாந்தன் அவர்கள். ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் அவர்கள். 38 தன் பொருணை புனல் நாடுன்னு சொல்லுவார். தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். ஆப்ஷன் சி சேக்கிலார். 39 பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மிகுதிப்படுத்த வருவது ஆன்சர் உரிச்சொல். ஆப்ஷன் டி உரிச்சொல். 40வது கேள்வி, தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் அவர்கள் புகழ்ந்த கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் கொண்டது? தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி வந்து புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள். ஸோ இல்லைன்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேள்வியிலே வந்து வருங்க 3 கேள்விகள் அடங்கியிருக்கு. அப்போ அந்த கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் இருக்குப்பா? 599 தாளிசை. ஆப்ஷன் சி 599 தாளிசை. 41 தீவகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். தீவகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் விளக்கு. ஆப்ஷன் சி விளக்கு. 42 கல்லாட்டம் 5 ஆண்டுகள் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளுள் ஒன்று எது? கல்லாட்டம் 5 ஆண்டுகள் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளுள் ஒன்று வந்து ஆன்சர் பர்மா. ஆப்ஷன் பி பர்மா. 43 மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்ற மத்தளத்தை பற்றி கூறும் நூல் வந்து எது? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்று மத்தளத்தை பற்றி கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாச்சியார் திருமொழி. ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி. 44 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு. ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த நூல் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம்ப்பா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் 1856. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எகைன் நான் ரிமெம்பர் பண்ணுற பார்த்துங்க. நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்பெஷல் காம்பர் ஆஃபரில் வந்து வெறும் 499க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோட்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பேப்பர் 1 இருந்தது அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி வாங்கிக்கலாம். பேப்பர் 2 இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸு இல்லைனா சோசியல் சயின்ஸு சைக்காலஜி வாங்கிக்கலாம். கூட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒரு கொஷின் பேப்பர்ஸும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே அதில் கொடுத்துருவோம். வெறும் 499ல் நீங்கள் எல்லா நோட்ஸுமே வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இது லிமிட்டட் ஆஃபர் தான்ப்பா. 45 வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ஆப்ஷன் பி நாலடியார். 46 டேட்டா சயின்டிஸ்ட் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்ப்பா? டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு என்ன பொருள்? மென்பொருள் அறிவியலாளர். ஆப்ஷன் டி மென்பொருள் அறிவியலாளர். 47 திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடலில் வைத்தவர் யார்? திரவ பொருட்களை வந்து எவ்வளோ அழுத்தினாலுமே அதோட அளவை வந்து நம்ம சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தன்னோட பாடலில் வைத்தவர் வந்து ஔவையார் அவர்கள். ஆப்ஷன் ஏ ஔவையார் அவர்கள். 48 பாகக்காய் பிரித்தெழுதுக. பாகக்காய் வந்து பிரித்தெழுது சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்தெழுதுகளை பாகக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் தான் பாகக்காய். சரிங்களா? ஸோ 49 கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுப்பா? நான்மணி கடிகை. ஆப்ஷன் சி நான்மணி கடிகை. ஸோ இந்த நான்மணி கடிகை வந்து ஆசிரியர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் இருக்குல்ல, 17 கீழ்கணக்கு நூலில் வர 18 நூல்களும் ரொம்ப முக்கியம். 8 தொகை 10 பாட்டு. ஸோ இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்தந்த நூல்களில் எத்தனை பாடல்கள் இருக்குது, அந்த நூல் இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்மணி கடிகையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார்ப்பா. சரிங்களா? இந்த நான்மணிக்கை வந்து பாவகை என்ன பாவகைன்னா வெண்பா பாவகை. இதில் வந்து 104 பாடல்கள் இருக்குது. ஸோ இந்த நான்மணி கடிகைன்னு சொல்கிறோம்ல, அந்த கடிகை அப்படின்னா என்னென்னா துண்டு என்று பொருள். சரிங்களா? நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் என்ன? துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோல்வளை என்று பொருள். இத்தனை பொருள்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும். நான்மணி கடிகை அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த 104 பாட்டில் இருக்கும். அந்த 104 பாட்டு ஒவ்வொரு பாடலுமே 4 மணிகள் போன்ற, ஸோ 4 மணிகள், நான்மணி கடிகைன்னு சொல்கிற 4 மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன்
தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஔவையார் அவர்கள். ஆப்ஷன் டி ஔவையார் அவர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி சொல்லியிருந்தோம் ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான 1000 கொஷின்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 1000 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம இந்த டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ PDF நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.